Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கிறீங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடிய 11ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. இப்போ 10th தமிழுக்கு முக்கியமான குருவினா என்ன, சிறுவினா என்ன, நெடுவினா என்ன, எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் ஒன்று கூட ஒமிட் பண்ணாம எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால அவுட் ஆஃப் 100க்கு 90+ மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப குருவினா பொறுத்த வரைக்கும் பகுதி 2ல பிரிவு 1ல கேட்கக்கூடிய குருவினா இது 4x2 8 மதிப்பெண்ணுக்கு வரக்கூடியது. இதுல நீங்க இந்த 8 மதிப்பெண் அப்படியே வாங்கணும்னு சொன்னீங்கன்னா இதுல நான் சொல்லக்கூடிய இந்த கேள்விகளை படிச்சுக்கிறேங்க. இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விடைக்கேற்ற வினா அமைக்க கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். சரியா? அது போக தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர், செல்வம் பெருகுவதும் வறுமை சேர்வதும் எதனால் என வள்ளுவர் உரைக்கின்றார், கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைகாட்டு புலவன் தென் சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார், காதல் மிகும் கேண்மையினான் யார்? சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. மாப்போசி சிலப்பதிகாரத்தை பொது சொத்து என கூற காரணம் என்ன? குறிப்பு வரைக அவயம். மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரில் பொருள் யாது? அல்லல் பலனத்து அரக்காம்பல் வாய விழ. இவ்வடிகளில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை? காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது? செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது? சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டன எவை? அவ்வளவுதான். சரியா? இந்த பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள். இதை 18 படிச்சிட்டோம் அப்படின்னா அதே 18னா அதுல ஒண்ணு விடைக்கேற்ற வினா அமைக்க. இதை படிச்சிட்டோம்னா 4x2 8 மதிப்பெண் அதை அப்படியே வாங்கிடலாம். அடுத்து இதே பகுதியில நமக்கு பிரிவு 2ல கேட்கக்கூடிய கேள்விகள். இது பாத்தீங்கன்னா 5x2 10 மார்க்கு. இதுல நமக்கு மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். சரியா? மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்து நமக்கு எல்லா கேள்விகளுமே கேட்பாங்க. இதுல நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 குருவினா மட்டும் பாத்துக்கிறேங்க. பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. அமர்ந்தான் அறியேன் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை கூறி எடுத்துக்காட்டு தருக. கால வலுவமைதியை சான்றுடன் விளக்குக. இது அவ்வளவுதான். சரியா? அடுத்து சிறுவினா 3 மதிப்பெண் வினாக்கள். இது பகுதி 3ல பிரிவு 1ல கேட்கக்கூடியது. 2x3 6 மதிப்பெண்ணுக்கு கேட்பாங்க. இதுல நமக்கு உரையை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்ற அந்த கேள்வி கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். சரியா? மற்றது நமக்கு கேட்டிருப்பாங்க. மற்றது என்னென்ன சிறுவினாக்கள்லாம் வரும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதுல எல்லாத்தையும் படிச்சுக்கிறேங்க. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள 5 பயிர் வகைகளை எழுதுக. காற்று எவ்வாறு ஆற்றலாக மாற்றப்படுகிறது? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? வாய்மை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை எழுதுக. உயிராக நான் பல பெயர்களில் நான் 4 திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. தட்ஸ் இட். சரியா? இதனால தரவப்படுத்துக்கணும்.
அடுத்து அதே பகுதி 3ல் பிரிவு 2ல் கேட்கக்கூடிய சிறுவினாக்கள் 2 × 3 6 மதிப்பெண். ஆனால் இதில் வந்து செய்யுளுடைய மனப்பாட பாடல் இருக்கும், கட்டாய வினா. அது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தவிர்த்து மற்றபடி சிறுவினாக்கள்னு கேட்கக்கூடியதுன்னா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் அறிந்தவற்றை எழுதுக. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. வள்ளுவம் சிறைந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவனவற்றை குரல் வழி விளக்குக. தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? மன்னர் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. மருத நிலத்தில் செயற்கை கொலுவீற்றிருக்கும் காட்சியை கம்பனின் கலைநயத்துடன் எழுதுக. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. அடுத்தது பகுதி 3ல் பிரிவு 3ல் கேட்கக்கூடிய சிறுவினா 2 × 3 6 மதிப்பெண். இதுல பாத்தீங்கன்னா அழகிடுதல் கண்டிப்பா ஒண்ணு வந்துடும். சரியா? ஒரு திருக்குறள் கொடுத்து அதுல அழகிடுதல் சொல்றது கண்டிப்பா ஒண்ணு வந்துடும். இது போக அணியில பாத்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, அதே போல இந்த குறள் கொடுத்து கேட்கக்கூடிய அணி. அப்புறம் அதே போல ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரி, அழகிடுதல் நல்லா பார்த்துக்கிறங்க, அது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இது போக மீதி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நீங்க இந்த கேள்விகள் படிக்கணும். அடுத்து பகுதி 4 கேள்வி எண் 38 செய்யுளினுடைய நெடுவினா. இதுல 5 மதிப்பெண் வினா இது. சரியா? இதுல கேட்கக்கூடிய கேள்வின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு செய்யுள் நெடுவினா கேட்பாங்க. ஒரு 5 நெடுவினா சொல்லியிருக்கேன், இந்த 5 படிச்சுக்கிறங்க. காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களுள் உங்கள் கவர்ந்த 5 கருத்துக்களை குறிப்பிடுக. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. சிலப்பதிகாரம் அரூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காளிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. பெரியாரை துணைக்கோடன் என்ற வள்ளுவரின் கூற்றினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. சரியா? இவ்வளவுதான், 5 மார்க். இது போல நமக்கு முக்கியமானது வந்து இந்த 8 மதிப்பெண் வினாக்கள் தான். பகுதி 5ல் கேட்கக்கூடிய கேள்வி எண் 43 உரைநடையினுடைய நெடுவினா. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. போராட்டக் கலைஞர், பேச்சுக் கலைஞர், நாடகக் கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. அடுத்த கேள்வி 44 துணைப்பாடத்தினுடைய நெடுவினா. அன்னமையா என்னும் செயலுக்கும் அவரின் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலபுரத்தும் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலிலே தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. அடுத்து கேள்வி 45 பொதுக்கட்டுரை. உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் படித்த கதை ஒன்றை எழுதுக. தமிழின் இலக்கிய வளம் குறித்து, அப்புறம் சான்றோர் வளர்த்த தமிழ். ஒரு 4 நாள் கொடுத்துருக்கேன். சரியா? எல்லா 3 கேள்விக்குமே ஒரு 4 நெடுவினா கொடுத்துருக்கேன். இந்த 4 நெடுவினாவை நீங்க தரவா படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா 90 மார்க் மேல நீங்க ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்கை நான் PDF டவுன்லோட் லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.